ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இது மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு மாடல் எடுத்துக்கோங்க. இது படித்தா பாஸ் பண்ணலாம், 20 மார்க் எடுக்கலாம், 20-25 மார்க் எடுக்கலாம். இதே கொஸ்டின் பேப்பர் வரும்ன்ட்டு நம்பாதீங்க. மாடல் தான் இது, ஓகேவா? இது மாதிரியே தான் வரும், இந்த மாதிரி தான் வரும். நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 15மே புக் பேக் தான். புக் பேக் 1 மார்க்கு ஃபஸ்ட்டு படிச்சிரு. அதுக்கப்புறம் 2 மார்க் பாரு. ஃபஸ்ட் லெசனில் 1 வந்துடும். ஃபஸ்ட்டு 5 லெசனில் இந்த 3 வந்துருச்சு பாரு. அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 5 லெசன் வெயிட்டாக உட்காந்து படி. ஃபஸ்ட்டு 5 லெசன் உட்காந்து படி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஸோ அடுத்து குளோபல் ஸ்கோப் ஈஸி, இன்ஸ்டன்டேனியஸ் ஈஸி, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஈஸி, கன்ஸ்ட்ரைண்ட் இது ஈஸி, சிடி கமாண்ட் ஈஸி, இந்த ப்ரோக்ராமும் ஈஸி தான். ஸோ அடுத்து பியூர் ஃபஸ்ட் லெசன்லேருந்து எல்லாமே வந்துடும். கான்க்ரீட் அப்ஸ்ட்ராக்ட், கேட்டசிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் இது பார்த்துருங்க. 8th லெசன். அட்வான்டேஜ் ட்ரிபிள் ஓவர் லிஸ்ட்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செலக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் கமெண்ட்டு. ஸோ இதுவுமே ஈஸி தான். டேட்டா விசுவலைசேஷன் பாருங்கள், லாஸ்ட் லெசன் 1 வந்துருச்சு. இது வந்து இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லார்ஜஸ்ட் 3 நம்பருக்கான ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ ப்ரோக்ராமெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சா தான் போட முடியும். அடுத்து இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வித் டைப் வித்தவுட் டைப் பேராமீட்டர் பியூர் இது பார்த்தா ஒன்று எழுதிடலாம். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ஆர் எல்இஜிபி ரெண்டும் ஒன்று தான். அதுதான் சொல்லிட்டு இருக்கு. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னாலும் எல்இஜிபினாலும் ஒன்று தான். பபுள் சார்ட் அல்காரிதம் பைனரி கேட்கலாம், லீனியர் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். ரெடியாக இருங்க. இன்புட் பிரிண்ட் ஃபங்க்ஷன், டோக்கன்ஸும் கேட்கலாம். ஃபார் லூப், இஃப் எல்ஸும் கேட்கலாம். இன்சர்ஷன் எலமெண்ட் அந்த லெசனில் செட் ஆப்ரேஷன் நெஸ்டட் டியூப்லும் கேட்கலாம். பட் செட் ஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இங்கேயே கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி கொடுத்துட்டு இங்கேயே கேட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. சரி, ஓகே. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், ரிலேஷன் மேப்பிங் அதுவும் ஈஸி தான். 11th லெசன். எக்ஸல் சிஎஸ்வி ஃபைல், டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ், எக்ஸல் சிஎஸ்வி ஃபைல், ஹிஸ்டோகிராம், பார் கிராஃப். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதுலேருந்து ஏதோ ஒன்று வந்துடும். அடுத்தது பர்பஸ் ஆஃப் லாஸ்ட் லெசன்லேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். பர்பஸ், பட்டன்ஸ், பைப்லாட்ஸ். ஸோ பார்த்துருங்க. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கொடுத்த லாஸ்ட் டே நைட் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு எழுதிடலாம், நல்லா எழுதிடலாம். ஓகேவா? நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி எக்ஸாம் கையை விட்டுறாதீங்க. அடுத்தடுத்து வர வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.